ಎಲ್ಲೋಗ್ತಾಯಿದ್ದೀರಾ? ಉಷಾ ಸೆಂಟರ್ ಹಣ ಪರಿವರ್ತನೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದು. ಟೈಮ್ ಎಷ್ಟೀಗ? ಈಗ 4 ಗಂಟೆ. ಒಳ್ಳೆ ನಿದ್ದೆ ಸಿಗಲಿ. ಬೆಳಗ್ಗೆನೇ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದೆ ಅಂತ. ಹೋಗೋಣ ಹೋಗೋಣ. கேட்டுட்டிங்கல்ல, எங்கே போகிறோம்? இஷா ஃபவுண்டேஷனுக்கு முதல் தடவை நான் வந்து கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருக்கும் வணக்கம், என்னோட யூடியூப் சேனலுக்கு வெல்கம் பேக். காலையில் 3 மணிக்கு வீட்டிலேருந்து நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வாட்டியும் எங்கள் அம்மா தான் என் கூட வராங்க. ஸோ ஐ வாண்ட் ஹர் டு எக்ஸ்ப்ளோர். ஏர்போர்ட்டில் சும்மா இருக்க முடியுமா? அப்படியே ஷாப்பிங்னு போயிட்டு அங்கே வந்து ஹீலிங் ஆட்டோ இம்யூன் கண்டிஷனோட ஒரு புக் வாங்கிட்டு அப்படியே இந்த குனாஃபா துபாய் குனாஃபா சாக்லேட்டை ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஆனால் அதோட ரேட்டு பாருங்கள், 375 ருபீஸ். ஓ மை காட்! நான் ரெசிஸ்ட் பண்ண முடியல ஆப்வியஸ்லி. அப்படியே ஓப்பன் பண்ணி ஒரு 4:30 மணிக்கு ஏர்லி மார்னிங் அதை வந்து டேஸ்ட் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியல எதுக்கு இவ்வளோ ஹைப்புன்னு சொல்லிட்டு. பட் ஒரு மாதிரியாக நல்லா இருந்தது. பாவம் எங்கள் அம்மா வந்து படுத்திருந்தாங்க, அவங்களுக்கும் விடலை, அப்படியே கொடுத்து அப்படியே சாப்பிட்டாங்க. எதுவுமே சொல்லலை, ரியாக்ஷனுக்காக வெயிட் பண்ணேன். பட் பார்த்தீங்களா, அப்படியே சாப்பிட்டு அப்படியே தூக்கிட்டு எப்படி இருக்குன்னு கேட்டாலும் ஓகே அப்படி தான் சொன்னாங்க. ரொம்ப ஸ்வீட்டுன்னு சொன்னாங்க. அவங்க எல்லாமே அப்படி தான் சொல்லுவாங்க, அதிகமாக சுகராக இருக்குது, அதிகமாக சால்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட ரியாக்ஷன் வேண்டாம். கட் டு ஈஷா சென்டர். இங்கே என்னோடய காட்டேஜ் கொடுத்துட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் ரூமை வந்து ஷூட் பண்ண முடியல பிகாஸ் ஏர்லி மார்னிங் ரீச் ஆனதுனால இட் வாஸ் ஸோ டயர்ட் அண்ட் ஸ்லீப்பி. அதனால் ஸோ இதுதான் வெளியில் இருக்கிற காட்டேஜஸோட லுக்கு. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பீஸ் அண்ட் காமாக இருந்தது. ஆனால் சீக்ரெட்டாக நான் அங்கே கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட் கூட ஷூட் பண்ணிட்டேன், நீங்கள் பாருங்கள். தே கேவ் அ வெரி ஹெல்தி ஃபுட்டு. ரொம்ப நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக கூட இருந்தது. அண்ட் எஸ், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ரெடி ஆகிட்டேன் அந்த டேயை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. திஸ் இஸ் மை அவுட்ஃபிட், ஒரு காட்டன் குர்த்தா ஃபர்ஸ்ட் டைம்மா. அண்ட் என்னோடய ஃப்ரிஸி ஹேருக்கு கரெக்டாக இந்த ஒரு கொண்டை போட்டுட்டு வெளியில் கிளம்பிட்டேன். ரொம்ப டயர்டாக இருந்ததுனால எதுவுமே பிளான் பண்ணல அன்றைக்கி. அப்படியே ஈஷா சென்டர் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டோம். ஸோ லிங்க பைரவி டெம்பிளோட ஆப்போசிட்டில் வந்து இந்த பஸ்ஸவா இருக்குது, அங்கே போய் பார்த்து ரொம்ப வெயிலாக இருந்தது நிஜமாக சொல்லணும்னா. இட் வாஸ் குட். அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வந்து கோஷாலா பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். ஏன்னா வி லவ் அனிமல்ஸ், பெட்ஸ் எல்லாமே. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான டாக். அண்ட் மார்னிங் நாங்கள் வாட்டர்மெலன் சாப்பிட்டோம்ல, அதோட வேஸ்டேஜ் வந்து எதுவுமே இங்கே வேஸ்ட் ஆகலை. எல்லாமே இங்கே வந்து பெட்ஸ்க்கு அனிமல்ஸ்க்கு கவு எல்லாத்துக்கும் போடுறாங்க. இங்கே நிறைய கவுஸ் இருந்தது. ஸோ மாடு அண்ட் தென் வாட் யூ கால் இன் தமிழ், ஐம் நாட் ஷோர். அங்கே ஒரு ஒரு மாடு இருந்தது, செம்மையாக இருந்தது. இப்படி எல்லாம் ஜம்ப் பண்ணி அங்கே சுற்றிட்டே இருந்தது. எவ்வளோ ஹெல்தியான அனிமல்ஸ் நான் அங்கே பார்த்தேன். பிகாஸ் மாடு ஜென்ரலி பார்க்கும்போது வீக்காக இருப்பாங்க சில பிளேஸில் நான் சொல்கிறேன். ஆனால் இங்கே எல்லாமே ஹெல்தி பேபியாக தான் இருந்தாங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. ஸ்பெஷலி இந்த குட்டி மாடெல்லாம் இருந்தது, அது செம்மையாக இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நேரம் அங்கேயே நின்றுட்டு. இட் வாஸ் நைஸ். அங்கேருந்து கிளம்பி நாங்கள் நர்சரிக்கு போனோம். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு பிளான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, என்ன சாப்ளிங்ஸ் வச்சுருக்காங்கன்னு எல்லாமே பார்த்துட்டு அங்கே சேவ் சாயில் சொல்லிட்டு ஒரு பிளான்ஸ்லேயே பண்ணியிருந்தாங்க. இட் வாஸ் வெரி நைஸ். அண்டு எங்கள் அம்மா சீட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, அதை பற்றி கொஞ்சம் நாலேஜ் எல்லாம் எடுத்துட்டாங்க. நான் ஒன்றும் கேட்கல பிகாஸ் எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்களுக்கு பிடிக்குன்றதுக்காக நாங்கள் அங்கே போனோம்.
நான் சொன்ன மாதிரியே ஈஷா ஃபவுண்டேஷன் எல்லா ப்ரிமிசஸ் வந்து பார்க்கலாம் தான் போயிருந்தேன். ஸோ இந்த கோஷாலா வந்து பார்த்ததுக்கப்புறம் ஆதியோகி பிளேஸுக்கு நாங்கள் போனோம். வாவ்! நாங்கள் போகிறதுக்குள்ளே ஒரு ஈவினிங் டைமாக இருந்தது. எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு சீன்ரி அண்ட் ஆதியோகி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தாங்க. நான் என்னால் எவ்வளோ ஷூட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷூட் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே வந்து நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணணுன்னு நினச்சேன். பிகாஸ் பேக்ரவுண்ட் அந்த மவுண்டன் அண்ட் ஸ்கை எல்லாமே சூப்பராக இருந்தது. லேசர் ஷோ பார்த்தோம். அண்ட் தென் ஐ டிசைடட் 3 days கூட நான் வந்து எல்லாமே அகெயின் அண்ட் அகெயின் ரிப்பீட்டாக பார்க்கணுன்னு. ஸோ திஸ் இஸ் த part 1 of my Isha Foundation experience. See you in the next video.